Next question. The diameter and height of a cylinder are in the ratio. Diameter-ஐயும் height-ஐயும் ratio formula questionல கொடுத்துட்டாங்க. If its total surface area-வையும் சொல்லிட்டாங்க 616 centimeter square. Find its diameter and radius. Ratio-ல கொடுத்திருக்காங்க. அது தனியா அதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணும். நம்ம diameter is 1, height is 2 அப்படி எடுக்க முடியாது. ரேஷியோல இருக்கிறத அப்படியே எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. சோ பர்టిక్యులர் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் க்ளூ என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எழுதலாம். Total surface area equal to 616. Total surface area formula என்னது 2 pi r into r plus h equal to 616. Next, இதுக்கு தேவையான வேல்யூல இந்த ரேஷியோல இருக்கு. யாரு ரேஷியோ? டயமீட்டரும் ஹைட்டும். இப்போ டயமீட்டர் அண்ட் ஹைட். அப்போ இதுதான் டயமீட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதுதான் ரேஷியோ ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா d ஈக்குவல் டு 1 எடுக்க முடியாது, 1 into x. h is equal to 2 into x. ஒரு ரேஷியோல இருந்து ஒரு நம்பரை ஒரு வேல்யூவை எடுக்கிறோம்னா பக்கத்துல இப்படி ஒரு வேரியபிள் போட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ எங்கெல்லாம் d இருக்கோ அங்க x ன்னு போட்டுக்கலாம், எங்கெல்லாம் h இருக்கோ அங்க 2x போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு ஃபார்முலால ரேடியஸ் தான் வேணும், ஆனா நம்ம கிட்ட டயமீட்டர் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த by 2 போட்டனா அதுதான் ரேடியஸ். ஓகே, அப்ப 2 pi value is 22/7, r value is x by 2. வெறும் x னா diameter, by 2 போட்டனா radius. So x by 2 plus height is 2x equal to 616. Next, இப்போ இதெல்லாம் இன்டுல இருக்கு. இதுல ஏதாவது கேன்சல் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 22/7 into x. உள்ள இருக்கிற டேர்ம் ஒன்னு ஃபிராக்ஷன் ஒன்னு ஹோல் வேல்யூவா இருக்கு, ரெண்டுல வேரியபிள் இருக்கு. சோ எல்சிஎம் எடுத்து அத குரூப் பண்ணிக்கலாம். அப்ப இங்க ஒண்ணுமே இல்லனா 2 ஆல மேல கீழ மல்டிப்ளை பண்ணனும். சோ x plus 2 2s are 4x equal to 616. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இதெல்லாம் ஒரு டேர்ம், டினாமினேட்டர் இப்போ குரூப் ஆயிருச்சு. சோ இந்த டேர்ம் வச்சு மேல இருக்க ஏதாவது நம்பரை கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம். 1 2 11, ரிமைனிங் எனக்கு 11 7x 4x plus x 5x equal to 616. ஓகே, இப்போ நமக்கு x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அந்த x எடுத்து வந்து இத சப்ஸ்டிட் பண்ணா டயமீட்டர் கிடைச்சிரும், ஹைட் கிடைச்சிரும். ஓகே, அப்ப தேவையான x மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோ. ரெண்டு x இருக்கு. x இன் பிட்வீன் சைன் ஒண்ணுமே இல்லனா இன்டு இருக்கு. அப்ப x into x ஸ்கொயர் equal to 616. இந்த டேர்ம் அப்படியே போகுது. டினாமினேட்டர்ல இருக்குது இங்க நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டர்ல இருக்குது டினாமினேட்டர் போயிடும். இதுவும் நியூமரேட்டர்ல இருக்கா, அது டினாமினேட்டர் போயிடும். இத நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 11 11, 5 11 55, ரிமைனிங் 6. சோ 6 11 66. நம்ம கிட்ட 56 into 7 by 5. இப்போ 56 into 7 392 divided by 5. இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? x square equal to 78.4. இத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நம்ம ஸ்கொயர் ரூட் டீடைலா பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x ஓட வேல்யூ 8.856. இப்போ x கிடைச்சா இந்த x எடுத்து வந்து நம்ம d லயும் h லயும் போடலாம். அப்ப d equal to x ன்னு வெச்சிருக்கோம். 1x நாலும் x நாலும் ஒண்ணுதான். சோ 1 into 8.856. சேம் ஆன்சர் 8.856. நெக்ஸ்ட் h equal to 2x. 2 into 8.856. இத மல்டிபிள் பண்ணா 17.710. So this is the diameter value and height value.